எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நான் திங்கக்கிழமையில இருந்தே சரியா தண்ணி ஊற்றல. இப்போ வந்து இதை கவுக்கலாம். கார்டனிங்ல பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிசயம்லாம் வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். பரவாயில்ல, இது ஒரு நல்ல பொரியலுக்கு உண்டான அறுவடை தான். ஒன்று அரசாங்கம் நம்மளுக்கு ஏதாவது மாசம் மாசம் மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு ஃப்ரீயா மானியம் கொடுத்தா ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வந்து நம்ம வேலை செய்ய தான் வந்தோம். ஆனா இந்த கிழங்குகள் வந்து வளர்ந்துருக்கிறதுனால ஐயோ பூண்டை பிடிங்கிட்டேனே கீரைக்கு பதிலா. அறுவடை தட்ட காமிங்க. கிழங்கே மறைக்கிற அளவுக்கு கீரை. அழுத்த தாழ்வு 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு காத்த வீசி ஏதாவது ஏடா குணம் பண்ணிட போதுன்னு வெள்ளரிக்காய் பாருங்களேன். வெள்ளரிக்காய் வந்துட்டு பாருங்க. அதெல்லாம் நான் கீழே போட்டு வச்சிருக்கிறேன். இப்பதான் இந்த கரிசனமா உனக்கு இவ்வளவு நாள் பச்சை மிளகாய் வளர்க்க தெரியலையே. ஆனா எனக்கு லவ்வரை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்குமோ மனசு பட்ட. நோ 70 ஒன்லி 40 அப்படின்னு. என்னடா இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி நம்மளுக்கு வரலையே. சரி, இதுக்குன்னு செலவு பண்ணி நம்ம மண்புழு உரம் வாங்கிட்டு வந்து ஓடம் கரைஞ்சு அப்படியே தக்காளிகள் வந்துட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு வந்து சென்னை மாடி தோட்டத்துல மழை வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நான் திங்கக்கிழமையில இருந்தே சரியா தண்ணி ஊற்றல. ஷெட்டுக்கு கீழே இருக்க செடிகளுக்கு மட்டும்தான் லைட்டா ஊத்திட்டு வரேன். இன்னைக்கும் மாடி தோட்டத்துல தண்ணி ஊத்துறதா இல்லை. ஏன்னா நாளைக்கு காலையிலயோ இல்லை இன்னைக்கு நைட்டோ பேயும்னு நினைக்கிறேன். பாக்கலாங்க. காஞ்சி போய் இலைகள் ஸ்லைஸ்டா ஏதாவது தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கொடி காய்கறிக்கெல்லாம் ஊத்தலான்னு பாக்குறேன். ராஜகௌதமன் சேனலுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன். இன்னைக்கு மாடி தோட்டத்துல நாம முதல்ல என்ன வேலை செய்ய போறோம் அப்படின்னா, இது ஒரு vlog தான். இது பாருங்க, சேப்பங்கிழங்கு இவ்வளவு பெரிய இலையா வந்து காஞ்சு போயிடுது. ஒரு இலை தான் வருது, அதுக்கப்புறம் காஞ்சு போயிடுது. இடம் இல்லையா என்னன்னு தெரியல, நிறைய கிழங்குகள் வச்சிருச்சானோ என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து நான் நாளைக்கு சின்ன வெங்காய காரக்குழம்பு செய்ய போறேன். சின்ன வெங்காயம் காரக்குழம்பு செஞ்சுட்டு கீரை கொஞ்சமா பருப்பு போட்டுட்டு இந்த சேப்பங்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி வேட்டப்பழம் இந்த மாதிரிலாம் ஏதாவது பொரிச்சு சாப்பிடலான்னு பாக்குறேன். ஸோ நாளைக்கு டே வந்து நான் இப்படிதான் ஓட்ட போறேன். நாளைக்கு மழை பெய்ய போதில்ல, அதனால ருசியா ஏதாவது சமைக்கலான்னு பாக்குறேன். அது கூட ஏதாவது நான்வெஜ் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இன்னைக்கு மாடி தோட்டத்துல நிறைய வேலை செய்ய தான் வந்தோம். இந்த கிழங்குகள் வந்து இப்படி தொங்கி போறதுனால இதுல நிறைய கிழங்கு வச்சுச்சா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இதை வந்து தூக்குவோம். 25 லிட்டர் பக்கெட் தான். இந்த கிழங்குகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சேப்பங்கிழங்கு, இந்த மஞ்சள், இதெல்லாம் மாட்டு சாணம் போட்டா 10 அடி கூட வளர்ந்துரும் போல இருக்கு. ஒரு சிலதெல்லாம் மண்புழு உரம் போட்டாதான் வரும் போல இருக்கு. அது இந்த கேரட்டு, காலிஃபிளவர் இந்த மாதிரி. அப்படியே வாங்க கவுக்கலாம். இப்ப வந்து இத கவுக்கலாம். ஒரு மாசம் ஃபுல்லா நான் வந்து முட்டையோட சேர்த்து வச்சிருந்தேங்க. இங்க பாருங்க, இத பாருங்க, இந்த காட்டுங்க முட்டையோட. இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ண மண்ணிலேயே இந்த முட்டையோட கலந்துட்டு ஏதாவது ஒரு 2 காலிஃபிளவர் நாற்றுகள் மட்டும் வைப்போம். இந்த காலிஃபிளவர் நாட்டுக்கெல்லாம் மண்புழு உரம் தாங்க போடணும். ஆனா எனக்கு அது கொஞ்சம் பட்ஜெட் ஒத்து வர மாட்டேங்குது. ஏற்கனவே 7 வீடியோல சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே மாடி தோட்டத்துல எனக்கு உரங்கள் ஃப்ரீயா யூஸ் பண்றதுதான் பிடிக்கும். கவுப்போங்க. நீங்க நினைக்கலாம், விட்டுருக்கலாமே, இதை போய் ஏன் எடுக்கிறீங்க, விட்டா ஒரு 6 மாசம் விட்டீங்கன்னா நிறைய கிழங்குகள் கிடைக்குமேன்னு சொன்ன மாதிரி நான் எப்போதுமே இதுல வந்து வருது பாருங்க நிறைய புதுசு மேல. நான் எப்போதுமே ஒரு சேப்பங்கிழங்குனா 1 மட்டும் வச்சிருக்க மாட்டேன், ஒரு செடி மட்டும் வச்சிருக்க மாட்டேன். இதே மாதிரி என் தோட்டத்துல இன்னும் 6-7 தொட்டி இருக்கு. நான் வளர்த்துக்கிட்டே இருப்பேன், திருப்பி அதை மாத்தி வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி மாத்தி வைக்கும் போது 1/4 கிலோ 1/2 கிலோ கிழங்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டே இருப்போம். இந்த சேப்பங்கிழங்கு கடைக்கு போனா 1/4 கிலோவோ ஏதோ அதிக ரேட்டுக்கு விற்குதுங்க. இது நிறைய ரூட் பவுண்டன் ஆயிடுச்சு, அதாவது வேர் விட்டுருச்சு. இங்க பாருங்க, தண்ணி எவ்வளவு ஊத்துனாலும் சைட்ல வந்து வெளியே வருது. சரி, இன்னைக்கு இதுல இருக்கிறத இனிமே நான் விட விரும்பல, அப்படியே அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. கீழே வரைக்கும் கிழங்குகள் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மண்ணை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். யார் யாரு காலிஃபிளவர் நாத்து வச்சு காலிஃபிளவர் அறுவடை பண்ணிருக்கீங்கன்னு இங்க பாருங்க, பிளாஸ்டிக் கவர், கமெண்ட்ல சொல்லுங்க. மண்ணே இருக்காது போல இருக்கு, வெறும் வேர் தான் இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, கிழங்குகள் வர தொடங்குது. இந்த பாரு, இப்படி போடுவோம். இதோ ஒண்ணு, ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேப்பங்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, இதை நான் ஒரு தடவை தான் ஃபர்ஸ்ட் கடையில இருந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா நானே இந்த மாதிரி அறுவடை பண்றேன் பாத்தீங்களா, திருப்பி அதை வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், 1.5 கிலோவோ 2 கிலோவோ ஏதோ அறுவடை பண்ணிட்டேன். அப்ப வந்து இந்த மாதிரி கிழங்குகளை வந்து நான் அதாவது செடிக்கு வந்து விடல வளர்க்கறதுக்கு.
சரி அப்புறமா விட்டுட்டேன். சரி என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி நம்ம கிழங்குகள் வந்து செடிக்கு, அதாவது செடி திருப்பி நம்ம உற்பத்தி பண்ணணும்ல, அது இந்த மாதிரி வராது பச்சை கலர்ல, அது வந்து நம்ம பண்ணலையே அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படியே விட்டுட்டேன். கடையில திருப்பியும் போய் இங்க பாருங்க, இப்ப இதுவே இவ்வளவு வந்திருக்கா. திருப்பி போய் சேப்பங்கிழங்கு நான் வாங்கி திருப்பி நடவு பண்ணேன். இந்த சேப்பங்கிழங்கு வந்து எனக்கு வளர்க்கறது ரொம்ப ஈஸிங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் வந்து போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து திருப்பி போய் வாங்கினேன், வாங்கி வச்சு வளர்ப்பேன். அது பார்த்தா அது வளர்ந்துட்டு இருக்கவே என்னோட கிழங்குகள் இருக்கும் பாத்தீங்களா, ஏதாவது இந்த கம்போஸ்ட்ல கிடந்தது, வேற எங்கேயோ கிடந்ததெல்லாம் அங்கங்க மஞ்சள் தொட்டியில அதுல இதுல எல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. அதை எடுத்து திருப்பியும் நான் ஏகப்பட்ட தொட்டியில வச்சிருக்கேங்க. அங்க 3, அங்க 2, இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். வந்து சொல்ல வர, நம்ம கார்டனிங்ல பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிசயம் எல்லாம் வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல வர. சேப்பங்கிழங்க நீங்க என்ன பண்ணுங்க, அறுவடை பண்றதுமே சமைச்சிடாதீங்க. ஒரு நாள் 2 நாள் விட்டு வைக்கலாம். விட்டு வச்சுட்டு அது காஞ்சிரும். குக்கர்ல ஒரே விசில் மட்டும் விடுங்க. மாடி தோட்ட சேப்பங்கிழங்க எல்லாத்தையும் போட்டு குக்கர்ல ஒரு விசில் விட்டீங்கன்னா அது வந்து லைட்டா குக் ஆயிருக்கும். அப்புறமா அதை நல்லா எண்ணெயில போட்டுட்டு சில்லி தூள் போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது பாருங்களேன், இது ஒன்னே எவ்வளவு பெருசு இருக்கு. இதுல இருந்து வேர்னா நிறைய இருக்கு பாருங்க. கிழங்குகள்லாம் காற்றழுத்த தாழ்வு வந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறிடுச்சான். ஆனா அங்க இருந்து நகரவே மாட்டுதுன்றாங்க. பரவாயில்லையே, இது ஒரு நல்ல பொரியலுக்கு உண்டான அறுவடை தான். இப்போ மாடி தோட்டம்னு நம்ம ஒண்ணு வச்சிருந்தா நம்மளுக்கு எப்படி காய்கறிகள் தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு கிடைச்சிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்க வளர்த்துக்கிட்டே இருங்க. என்ன ஒண்ணு, அரசாங்கம் நம்மளுக்கு ஏதாவது மாசம் மாசம் மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு ஃப்ரீயா மானியம் கொடுத்தா ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, மாடி தோட்டம் போடாதவங்க கூட இந்த கிட்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா, மாடி தோட்டம் கிட்டு கம்மி விலையில கொடுத்ததுனால நிறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபெயிலியர் ஆகி விட்டவங்களும் திருப்பி போட ஆரம்பிச்சுட்டாங்க. விடுறாங்க போடுறாங்க, விடுறாங்க போடுறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால சொல்ல வரேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது நம்மளுக்கு மாடி தோட்ட பேர் வழிகள் ஆட்களுக்கு ஏதாவது மானியம் கொடுக்கலனாலும் உரம் கிரம் ஏதாவது மாசம் மாசம் கொடுத்தாங்கன்னா அந்த மண்புழு உரம் மாதிரி கேரட்டு காலிஃபிளவர்லாம் நம்ம சூப்பரா வளர்த்துட்டு போலாம்ல. அரசாங்கம் வந்து ரொம்ப கம்மி விலையில தான் மண்புழு உரத்தெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணும், அதாவது விவசாயிகிட்ட இருந்து எடுப்பாங்க. இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அளவா வரும்னு பார்த்தா, ஒரு பொரியலுக்கு வரும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஒரு தடவை பொரியல் பண்ணி கார குழம்புக்கோ வெங்காய குழம்புக்கோ தயிர் சாப்பாட்டுக்கோ சாப்பிடலான்னு பார்த்தா நைட்டுக்கும் சேர்ந்து வந்துருச்சு. ஒரு தடவை நான் எப்போதுமே இந்த காய் பொரியல் எல்லாம் மத்தியானத்துக்கு மட்டும்தான் செய்வேன். நைட்டுக்கும் நான் அதையே ரிப்பீட் பண்ண மாட்டேன். அது வந்து என் பசங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேளை மட்டும் செஞ்சு நல்லா நிறமா 4 பேரும் நாங்க சாப்பிட்டுருவோம். நைட்டுக்கு வந்து அந்த குழம்புக்கு முட்டையோ அப்பளமோ இந்த மாதிரி வந்து வறுத்துருவேன். இது காமிங்களா, இது ஆனா கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. நான் கடையில எப்பயோ கிழங்குகள் வாங்கினேன்னு சொன்ன பார்த்தீங்களா, விதை கிழங்கு சமைக்கிறதுக்கும் வாங்கினேன், விதை கிழங்கும் வாங்கினேன். அதுவும் வேற கீழே ஒரு 4-5 இருக்கு. இது ஒரு அரை கிலோக்கு அதிகமான கிழங்குகள் தான். இந்த சேப்பங்கிழங்கு அறுவடை எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம வேலை செய்ய தான் வந்தோம். ஆனா இந்த கிழங்குகள் வந்து வளர்ந்துருக்கிறதுனால இந்த தொட்டில எல்லாம் ஒரு மாதிரி மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம அறுவடை பண்ணணும். பார்த்தா இது ஒரு ஜம்முன்னு ஒரு அறுவடை. நல்ல கிறிஸ்பியா நம்ம கண்டிப்பா வறுத்து தான் சாப்பிட போறோம். இதை வந்து வச்சுக்கலாம். இது இல்லாம நிறைய காய்கறிகள் மாடி தோட்டத்துல வர்றது. நம்ம போய் முளைக்கீரை இப்போ அறுவடை பண்ணுவோம் வாங்க. பொங்கல் நெருக்கத்துல வந்தாலே நம்ம ஒரே கிழங்குகளை தான் அறுவடை பண்ணிட்டு இருப்போம். அது நம்மள அறியாமே நிறைய நடக்கும். அடுத்ததா உங்களுக்கு நான் காமிக்க போறது இந்த மஞ்சள் தான். இங்க பாருங்க, இது ரொம்ப பிரம்மாண்டமா வளருது. இதை நான் எவ்வளவுதான் போகுதுன்னு பாக்கலான்னு பாக்குறேன். நான் ஏற்கனவே அறுவடை பண்ண வைல்டு டர்மரிக் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்கிட்ட இருக்கு. நான் இன்னும் அதையே வந்து என்ன சொல்றது, மூஞ்சிக்கு இன்னும் பூச ஆரம்பிக்கல முகத்துக்கு. இதுல இதை வேற எங்க நான் எடுக்கிறதுன்னு தான் நான் விட்டு வச்சிருக்கேன். இப்ப வந்து நான் முளைக்கீரை அங்கங்க வந்து விதை பட்டு நாற்றுகளா இப்பதான் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து எடுக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி பிஞ்சான முளைக்கீரை இருக்கு பாத்தீங்களா, இதை வந்துட்டு நல்லா அறுவடை பண்ணி மண் சட்டியில போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு முத்துன தண்டெல்லாம் கட் பண்ணி போட்டுருவோம். விசில் பருப்பு நல்லா விட்டுட்டு 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். ஒரே டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். நல்லா வச்சு சாப்பிட்டோம்னா இந்த காரக்குழம்புக்குலாம் நல்லா சத்தா இருக்கும். அதே மாதிரி முடி கொட்டுது எனக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த கீரையை வந்து நான் சொல்ற மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல ஒண்ணு இருக்கு, எட்டுமான்னு தெரியலையே, இங்க காமிங்க. மஞ்சள் தாங்க, இது குழம்புக்கு செய்யற மஞ்சள் தான். இந்த மஞ்சளே இந்த மாதிரி நம்ம இதுல வளர்ந்து கிடக்கு. இது வந்து இப்படி அறுவடை பண்ணுவோம். ஏகப்பட்ட மஞ்சள். எனக்கு காய்கறிகள் அறுவடை சுமாரானதுக்கு காரணமே அதிகமான மஞ்சள், விதவிதமான மஞ்சள். இதுதான் காரணம். கிட்டத்தட்ட 10-15 தொட்டில நான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க கீரைகள் அப்படியே லைனா போனா நிறைய இருக்கு. நான் போய் தட்டுல வைக்கிறேன். தட்டை வேணா எடுத்துட்டு வரேன், அப்பதான் கரெக்டா இருக்கும்.
பாருங்க தட்டில் வச்சுக்கலாம். ஏன் நீங்க கார குழம்புக்கு சாப்பிட்றத விட இந்த சேப்பங்கிழங்க கீரைக்கே கூட வச்சு சாப்பிடலாம். அப்படியே திரும்பங்க கீரைக்கு. அங்க 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 காமிங்க, அங்க காமிங்க, வரேன். கீரைகளுக்கு நான் என் தோட்டத்துல மலபார் ஸ்பினாச் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து விதை போட்டேன் ஒரு தடவை. அப்புறம் பார்த்தா இந்த மழை பெஞ்சு முடிஞ்சா அதுவே தன்னால எப்படி எப்படியோ வளருது. இதுக்குள்ளெல்லாம் இருக்கு பாருங்க கீரை. நான் இந்த மாதிரிதான் கட் பண்ணி தரையில போட்டுருவேன். அது பார்த்தா மண்ணாயிடும். அப்படியே இறங்கி வாங்க. ஐயோ பூண்டை பிடிங்கிட்டேனே கீரைக்கு பதிலா. இந்த பூண்டை அங்கங்க முளைக்க போட்டோம் பார்த்தீங்களா, சூப்பரா வருதுங்க. அதனால நீங்க பூண்டை வளருங்க. இது பாருங்க, இதெல்லாம் காமிங்க, இதெல்லாம் பூண்டு தான் முளைச்சிருக்கு. மண்ணு ஒரே நாள்ல ட்ரை ஆயிடுச்சுங்க. இது பாருங்க, இதெல்லாம் பூண்டு தான். இது பாருங்க, இது அதெல்லாம் கீரையை வச்சுப்போம். இங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க செடி, இப்படி வாங்க, இது ஃபுல்லா கீரை தான். சொன்ன மாதிரி உங்களுக்கு தரமான அறுவடை வேணும் அப்படின்னா நீங்க மாட்டு சாணத்தை நம்பிட்டு இல்லாம மண்புழு உரத்தை போட்டுருங்க. திருப்பி நான் ரிப்பீட்டடா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய பேர் வசதி வாய்ப்பா இருப்பீங்க, தோட்டத்துல தோல்வியா இருக்கும். என்னடா இது நம்மளுக்கு வந்து இந்த காய்கறிகள் வரலையே அப்படின்னு. அதுக்கு சமமான அளவு மண்புழு உரம் போட்டுட்டீங்க அப்படின்னா காய்கறிகள் அறுவடை நல்லாவே இருக்கும். இப்போ எவ்வளவு முளைக்கிற பார்த்தீங்களா. மழை வரப்போகுதுங்க நாளைக்கு நாளன்னைக்கு. அப்ப என்ன பண்ணணும், தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்தா மாடிக்கு வர முடியாது. இதெல்லாம் ஒரு வெண்டைக்காய் செடிங்க பாருங்க, வெண்டைக்காய் செடியில கீரை வளருது, மாடிக்கு வர முடியாதுல்ல. அப்போ நம்ம இந்த கீரைகள் சாப்பிடணும்னு நினைப்போம். சரி, உங்களுக்கும் ஒரு அறுவடை கட்ட காமிங்க, ஷேர் பண்ண மாதிரி இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. கிழங்கே மறைக்கிற அளவுக்கு கீரை. இதோ ஒரு கீரை பாருங்க. பெரும்பாலும் இந்த கீரையை பசங்களுக்கு நைட்ல நான் கொடுக்க மாட்டேன். திடீர்னு சரிக்காத போய் வாமிட் கிமிட் வந்துச்சுன்னா, அதுவும் என் பையன் இருக்காரு பார்த்தீங்களா, திடீர்னு சரிக்காத போயிடும். ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த வயசுல லோ பிபியான்னு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த கீரை பார்த்துருங்க. என்னங்க கீரை கிழங்குகள் பாருங்க, அறுவடை பண்ணிருக்குமா, சூப்பரா இருக்கா. செமையான காய்கறிகள் அறுவடை. இந்த வயசுல லோ பிபியானா, இந்த வயசுல லோ பிபி எப்படி வருதுன்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல சேர்றது, கம்பு சுத்துறது. அந்த மாதிரி கம்பு சுத்துறத 1/2 மணி நேரம் செய்யறதுல 1.5 மணி நேரம் கம்பு சுத்த வேண்டியது. அன்னைக்கே பிடி பீரியட் இருக்கும், பிடி கிளாஸ்ல விளையாட வேண்டியது. வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் விளையாட வேண்டியது. ஆனா சாப்பிட்றது என்னமோ 2 பிரெட் கொஞ்சம் தயிர் சோறு இந்த மாதிரி. அப்ப கெப்பாசிட்டியே போயிடும்ல. இப்ப காலையில 6:30 மணிக்கு எழுந்து போக வேண்டியது நைட் ஈவினிங் 4 மணி ஆயிடும். அப்ப இதுதான் இருக்கு அப்படிங்கிற போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுது. என் பொண்ணு என்ன கேட்கும், மத்த பசங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆக மாட்டேது, இவனுக்கு மட்டும் ஏன் அப்படி ஆகுதுன்னா, ஒருத்தர் உடம்பு வாக்கு அப்படி. சிலர் மெலுக்கா இருப்பாங்க, அவங்களை கொண்டு போய் வெயில்ல வச்சா அவங்களால தாங்க முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அவனுக்கு. அதனால நான் பார்த்து தான் வச்சிருப்பேன். இதுக்கு நான் முருங்கைக்கீரையும் அறுவடை பண்ணணும்னு நினைச்சேன். காமிங்களேன். ஏன் அப்படின்னா, இந்த முருங்கைக்கீரையெல்லாம் உடச்சு விட்டா ஃபர்ஸ்ட் வளரும் போது சூப்பரா வந்துருது. சரி நல்லா வந்திருக்கேன், நம்ம ஒரு வேர்க்கடலை பவுடர் பண்ணி சாப்பிடுவோம், தேங்காய் பவுடர் பண்ணி போட்டுருவோம்னு வந்து 4 நாள் கழிச்சு பார்த்தா ஜம்முன்னு வளர்ந்து எல்லாத்துலயுமே புழு. அதனால எனக்கு ஒரே பயமா இருக்கு. அங்கெல்லாம் கூட முருங்கைக்கீரை நிறைய வளர்ந்துருக்கு பாருங்க, புதுசா சூப்பரா வளர்ந்துருக்கு. இதுல எல்லாம் ஏகப்பட்ட முருங்கைக்காய் இருந்ததுங்க. இங்க பாருங்க, ஏகப்பட்ட முருங்கைக்காய் இருந்தது. இந்த பெஞ்சல் புயலால எல்லாமே கொட்டி போச்சுங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு நினைச்சு எனக்கு ஒரே பீதியா இருக்கு, பயமா இருக்குது. எங்க இது புயலாகையெல்லாம் மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல காற்றழுத்த தாழ்வு 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு காத்த வீசி ஏதாவது ஏடா கூட பண்ணிட போதுன்னு. வெள்ளரிக்காய் பாருங்களேன், வெள்ளரிக்காய் வந்துட்டுங்க பாருங்க. அதெல்லாம் நான் கீழே போட்டு வச்சிருக்கிறேன் பயத்துல. மேல ஏத்தி விட்டது தான், அடுத்து புடிங்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால கீழேயே. ஆனா மறுபடியும் 60-70 கிலோமீட்டர் காத்தடிச்சா இந்த முருங்கைக்கீரை எல்லாம் கொட்டிடும். நான் நாளைக்கு வரைக்கும் நியூஸை பார்த்துட்டே இருப்பேங்க. காத்து அடிக்கும்னு சொன்னா இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணி சாம்பாரோ பொரியலோ முட்டையோ போட்டு கடற்கரை மேட்டரை முடிச்சிருந்தோம். இப்ப இதை போய் வைக்கலாம், வச்சுட்டு நம்ம ஒரு அருமையான வேலை செய்வோம். 2 நாள் நல்லா தயிரை வந்து மோராக்கி அதெல்லாம் ஆத்தி வச்சிருக்கோம். இப்பதான் இந்த கரிசனமா உனக்கு இவ்வளவு நாள் பச்சை மிளகாய் வளர்க்க தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சுங்க, என்ன பண்றது. கொஞ்சம் வீட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் வந்து எனக்கு மூளெல்லாம் குழம்பிடுச்சு. நடா இது கட்டி முடிக்க முடியலையே, கூடி போக முடியலையே, ஜனங்களை கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதனால மிளகாய் செடி எல்லாம் கொஞ்சம் கோட்டை விட்டேன். மிளகாய் செடின்னு இல்லை, எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டேன். ஆனா எனக்கு லவ்வரை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்குமோ மனசு பட்டு அந்த மாதிரி இந்த மாடி தோட்டம் நினைவாவே இருக்கும். ஐயோ என்னாச்சோ, மழை பெஞ்சதா, என்ன இருக்கும், இந்த காய் பாலினேஷன் பண்ணலையேன்னா அந்த செடியை காமிங்க. இந்த மாதிரி ஒரு தடவை இல்லைங்க, நினைக்கும் போது பயிர் ஏகப்பட்டது இருந்ததுன்னா இஷ்டத்துக்கும் மிளகாய் செடியில தினம் கூட அப்படியே வாங்க நம்ம இந்த மாதிரி தெளிக்கணும்.
அப்பதான் என்ன நடக்கும், அந்த ஒண்ணு இருக்கு பாருங்க, இலை சுருட்டல் வராது. இதுல ஏதோ ஒரு நல்ல பாக்டீரியா இருக்குங்க, அதுதான் இந்த மிளகாவை வந்து அந்த மாதிரி செய்ய வைக்குது. இப்ப இது என்ன நடக்கும், மண்ணுல கலக்கும். மண்ணுல கலந்ததும் நம்மளுக்கு இந்த மிளகாய் செடி வந்துட்டு அந்த நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாகும். புளிச்சது தானே அது, அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் அதிகமாகும். இங்க வாங்க, என்ன இவ்வளவு கம்மியா வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் ஸ்கூட்டில டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு இடத்துல ஒரு காயலாங்கடையா, அதுல வந்துட்டு நிறைய இருந்தது. இறங்கி கேட்டா 10 லிட்டர் பக்கெட்டு ஒண்ணு 70 ரூபா அப்படின்னாங்க. ஒரு நார்த் இந்தியன் அவரு, நோ 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 70 ஒன்லி 40 அப்படின்னு கடைசியா பார்கெயின் பண்ணி 50க்கு வந்தாரு. இங்க வாங்க, இங்க ஒண்ணு இருக்கு. நான் ஒரு மிளகாய் செடிக்காகவே ஒரு 10 தொட்டி வாங்கிட்டு வந்தேன். ஒண்ணு 4 செடி இருக்கு. நல்லா தூக்கி காமிங்க, செடி எங்க இருந்து காமிங்க, அப்படி காமிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அப்படி காமிங்க. தெரியுதா செடி மேல மோர் ஊறுறது, மோரோ தயிரோங்க, உங்ககிட்ட எது இருக்கோ இத நீங்க பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரா வந்து மிளகாய் காய்க்கும். இந்த செடின்னு கிடையாது, உங்ககிட்ட காய்கள் வராம பூக்கள் பூக்காம இருக்க எந்த காய்கறி செடியா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுங்க. இதா இருக்கு பாருங்க, பீன்ஸ்ல கூட பண்ணலாம். பீன்ஸ் எல்லாம் பல்லாவரம் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சது, ஒண்ணு புட்டுக்குச்சு பாருங்க நாத்து, அவ்வளவுதான். இப்படிதான் புட்டுக்குது, ஏன் புட்டுக்குது எதுக்கு புட்டுக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு தோழி, ஐயோ அக்கா எனக்கு பீன்ஸே வர மாட்டேங்குதுன்னு. பீன்ஸ் வரதா முக்கியம், அது முளைக்கிறது தான் முக்கியம். விதையில இருந்து அப்படியே முளைச்சு வந்தாலும் இப்போ ஒரு கதி நான் காமிச்சு பாருங்க, அவ்வளவுதான். 10 வருஷம் முன்னாடிலாம் சென்னையில ஒரு நல்ல கிளைமேட்டு, பீன்ஸ் கேரட் காலிஃபிளவர்னு எல்லாமே வந்தது. இப்பதான் கொடுமையா இருக்கு, என்ன பண்றது. இந்த பேலன்ஸ் இருக்கு, வேற எங்கேயும் மிளகா, அது ஒரு குட்டி தொட்டிலே இருக்கு, அதுலயே தெளிச்சு விடுவோம். மாத்திக்கும் போது நல்லா இருக்கும். இதோ பாருங்க, இதோ பீன்ஸ், எல்லாம் பீன்ஸ் தான். என்னால முடிஞ்சது புளிச்ச மோர் தான், அதுதான் நான் தெரிக்கிறேன். உங்களால முடிஞ்சா நீங்க மீன் அமிலம் எவ்வளவுக்கு எவ்வளவு தயாரிக்க முடியுமோ 7 டே ரோஸ்க்கு போடணுமா. கேமராமேன் சொல்றாரு 7 டே ரோஸ் நல்லா தானடா தலைஞ்சிருக்குது, இங்க பாரு சூப்பரா வந்திருக்கு பாரு. தலையை நல்லா தலையும். இது இங்கவா, இதையும் பாரு, இந்த 7 டே ரோஸ் காமி, இதுவும் நல்லா தான் தலைஞ்சிருக்கு. 7 டே ரோஸும் மண்புழு உரம் எல்லாம் போட்டீங்கன்னா சூப்பரா வரும். அதான் நான் சொல்ல வரேன். நீங்க இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. நான் தான் மாட்டு சாணம் மண்ணில் கலந்துட்டேன், சாம்பலை போட்டேன், பாய் அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம் தான். பூச்சிகள் வந்துடும், தொல்லையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் மீன் அமிலம் தயாரிச்சுட்டே இருப்பேன், மீன் அமிலம் தயாரிச்சுட்டு இருப்பேன், ஊர்லயும் தயாரிப்பேன், ஃபார்ம் ஹவுஸ்லயும் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இது பாருங்க, இப்ப வந்து பண்றேன்னா, இது இல்லாம அரிசி கழுவுன தண்ணி, அரிசி வெடிச்ச தண்ணி, பால், இதை புளிக்க வச்சு நிறைய செடிகளுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கிறதுனாலதான் இலைகள்ல வந்து எந்த பிரச்சனையுமே எனக்கு இருக்காது. நான் ஒரு மஞ்சள் செடி நோய்வாய்ப்பட்டதுன்னு சொன்னேன்ல, அது கூட இப்போ சூப்பரா இருக்குங்க. இப்ப இதை வச்சுட்டு நம்ம கழுவிட்டு வருவோம். கீரைகள் நான் எடுத்தேன் பாத்தீங்களா, அது போக இங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் கீரை, எதுல பார்த்தாலும் கீரை. லெஃப்ட்ல காட்டுங்க, தனியா ஒரு குட்டி தொட்டியில அதெல்லாம் நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி தொட்டியில அவரைக்காலாம் வளருங்க. 9x9 இன்ச் சைஸ் தொட்டியை விட கம்மி தொட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட அவரைக்காய் வந்து வளரும். இந்த கீரையை நம்ம இப்படி வச்சுப்போம், தனியா இங்கே வச்சுப்போம், அமைச்சு சாப்பிடுற கீரை. நம்ம இந்த முட்டையோட எடுத்துட்டு வந்தோம்ல, அந்த மண்கலவில சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணதுல கலந்து நான் வந்து இது வைக்கலாம்னு நினைச்சேன், காலிஃபிளவர். ஆனா உங்ககிட்ட பேசும்போதே எனக்கு ஒரே நெருடலா இருக்கு. என்னடா இந்த காலிஃபிளவர் இந்த மாதிரி நம்மளுக்கு வரலையே, சரி இதுக்குன்னு செலவு பண்ணி நம்ம மண்புழு உரம் வாங்கிட்டு வந்து சமமா சொல்றேன்னா அதுலயே வச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நாளைக்கு போய் வாங்கலான்னு பாக்குறேன் அந்த ஹோல்சேல் நர்சரியில. என்கிட்ட 6-7 நாத்து தாங்க இருக்கு. என்ன சொல்றது, அந்த காலிஃபிளவர் நாத்து ஒரு பேக்கெட் சீட்ஸ் கொடுத்தாங்க ஆன்லைன்ல வாங்கினது. கடைசியில பார்த்தா 6-7 தான் முளைச்சுது. இது வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, தக்காளி செடிங்க, தக்காளி செடிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த முட்டை ஓட போட்டுக்கிட்டே இருந்தா, இங்க பாருங்க காய் வைக்குதா, அப்படியே மழையில கரைஞ்சி முட்டை ஓடம் கரைஞ்சு அப்படியே தக்காளிகள் வந்துட்டே இருக்கும். நான் இந்த மஞ்சள் செடி தான் சொன்னேன், இலை வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு கவலைப்பட்டேன் பாத்தீங்களா. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு, திரும்பிடுச்சு, இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. அப்படியே விட்டுறலாம். இந்த பக்கத்துல எனக்கு தெரிஞ்சு 1, 2, 3, 4, 5, 6 தக்காளி செடி தான் இருக்கு. எங்கெங்கெல்லாம் தக்காளி செடி இருக்கோ அந்த முட்டையோட வந்து நம்ம போடுவோம். எவ்வளவு இருக்கு பாருங்க. 1.5 மாசம் 2 மாசத்துல தினம் எங்க வீட்டுல முட்டை யூஸ் பண்ணுவோம் நாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டு வந்து முட்டை தான் சாப்பாட்டுக்கு.
முக்கியமா நான் அவிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது இல்ல. இந்த பிரண்டை எல்லாம் கூட தொங்குது பாருங்க, இதை கூட எடுத்துட்டு போய் சட்னியோ பிரண்டை துவையலோ நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டுட்டே இருந்தா நம்ம வேலையை நம்ம பாத்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல, மருந்து மாத்திரை வாங்க தேவையில்ல, இந்த காலெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், நினைச்சதை சாப்பிடலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த முட்டை ஓட வந்து தக்காளி செடி கிட்டத்தட்ட 25 இருந்து 30 தொட்டிகள்ல நான் வச்சிருக்கேங்க. அதனாலும் எனக்கு அறுவடை கொஞ்சத்துக்கு காரணம், அந்த தக்காளி எப்படியாவது எடுத்துடணுங்கிற முடிவுல இருக்கேன். அது ஸ்லோவா வளர்ந்து இப்பதான் இந்த மாதிரி காய் வச்சிட்டு இருக்கு. பழுத்தா கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்த அறுவடையை ஷேர் பண்றேன். இப்ப இந்த முட்டையோட கொண்டு போய் அதுக்கு போட்டது மிச்சம் இருந்தா ரோஸ் தான், கண்டிப்பா ரோஸ் தான். பின்னாடி ஒரு ரோஸ் இருக்கு பாருங்க, இதுக்கும் போட்டுருவோம். பாவம் ரோஸ்லாம் முட்டை ஓடு டீ தூள் காஃபி தூளுக்காக இயங்குறது தான் ரோஜா செடி. இன்னைக்கு வந்து டெய்லி விளாக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வித்தியாசமா போடணும்னாலும் சொல்லுங்க. எனக்கு இந்த அறுவடை ரொம்ப திருப்தியா இருக்குங்க. எனக்கு முளைக்கீரை இவ்வளவு கிடைச்சது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க மழை காலத்துல பனிக்காலத்துல கீரை எல்லாம் சாப்பிடுவீங்களா, அறுவடை பண்ணுவீங்களான்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் உங்களை வித்தியாசமான மாடித்தோட்ட பதிவுகள்ல வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.